தமிழ்நாட்டின் காவல்துறை பொறுப்பு தலைமை இயக்குநராக ஜி. வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக காவல்துறை படைத்தலைவர் மற்றும் சட்டம் ஒழுங்கு முதன்மை இயக்குநராக பணியாற்றி வந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெறுவதை முன்னிட்டு புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியை தேர்வு செய்யும் பணி தொடங்கியது. அதற்காக தயாரிக்கப்பட்ட பட்டியலில் 11 அதிகாரிகளின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. முதல் 3 இடங்களில் தற்போது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை டிஜிபியாக உள்ள சீமா அகர்வால், ஆவின் விஜிலன்ஸ் முதன்மை அதிகாரியாக உள்ள டிஜிபி ராஜீவ் குமார், போலீஸ் அகாடமி இயக்குநராக உள்ள டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோட் ஆகியோர் பெயர்கள் உள்ளன. இந்த பட்டியலில் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டு டிஜிபியாக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்வு நடைமுறை நிறைவடையாத காரணத்தால் பொறுப்பு டிஜிபியை நியமனம் செய்ய தமிழக அரசு முடிவெடுத்தது. இந்த நிலையில் சங்கர் ஜிவால் இன்று ஓய்வு பெற்றதை அடுத்து தற்போது காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் நிர்வாக பிரிவு டிஜிபியாக பணியாற்றி வரும் வெங்கட்ராமனை தமிழ்நாட்டின் காவல்துறை பொறுப்பு தலைமை இயக்குநராக நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.